இன்றைக்கி ஒரு சூப்பரான கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ கோவக்காய் ஃப்ரை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டு அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. ஒரு 10 பூண்டு பல்லை இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. நல்லா பூண்டு பல் செவந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க கோவக்காய் இது கூட சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க. அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும் கோவக்காய். வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒத்தாப்பில் இன்னொரு தடவை கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுருங்க. நல்லா கோவக்காய் வெந்து வந்திருக்கும். இப்போ கடைசியாக இறக்க போகிறப்ப இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான நம்மளோட கோவக்காய் ஃப்ரை ரெடிங்க. சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும்.